السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الله تعالى நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை, குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இதயத்தை காப்போம், ஈமானை காப்போம் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். இன்றைக்கு சில செய்திகள் அதே தலைப்பில் மிஷ்காத்துல் மசாபீஹ் என்ற ஹதீஸ் கிதாபுடைய விளக்க உரை நூலாக இருக்கிற மிர்ஆத்துல் மஃபாத்தீஹ் என்ற கிதாபில் வருகிற ஒரு அருமையான ஹதீஸ், விக்ரினுடைய சிறப்பை பற்றி அதனுடைய பெருமையை குறித்து பேசுகிற ஒரு அருமையான ஹதீஸ். அருமை நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ்வை விக்ர் செய்யக்கூடிய ஒரு மனிதன், அவன் எப்படிப்பட்ட காலத்தில் விக்ர் செய்கிறான்? அல்லாஹ்வை மறந்து வாழும் மக்களோடு வாழக்கூடிய ஒருவன், அல்லாஹ்வை நினைக்காமல் வாழுகிற மக்கள் கூட்டத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதன், அல்லாஹ்வை கண்டுகொள்ளாமல் வாழ்கிற மக்கள் காலத்திலே வாழும் ஒருவன், அப்படி அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய ஒருவனால் விக்ர் செய்ய முடியாது. அவனையும் அந்த சூழ்நிலை மறக்க செய்யும். ஆனாலும் கூட அல்லாஹ்வை மறந்த, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற, அல்லாஹ்வை கண்டுகொள்ளாத அந்த மக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு மனிதன், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட யார் அல்லாஹ்வை விக்ர் செய்து வாழுகிறானோ அவனுக்கு உதாரணம் மிஸ்லு மிஸ்பாஹின் ஃபீ பைத்தி முஸ்லிமின், இருட்டான வீட்டிலே எரியக்கூடிய விளக்கை போன்றவன் அவன் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருட்டான வீட்டிலே விளக்கு ஏற்றினால் அந்த வீடு வெளிச்சத்தை பெறுகிறது, அந்த வீடு பிரகாசத்தை பெறுகிறது. அதே போல விக்ர் செய்யக்கூடிய மனிதன் பிரகாசத்தை பெறுகிறார். அது விளக்கின் பிரகாசம் அல்ல, அல்லாஹ்வின் பிரகாசத்தை பெறுகிறார். விக்ர் செய்தவனுக்கு பிரகாசம் கிடைத்தால் வாழ்க்கை வெளிச்சமாகும். வாழ்க்கை வெளிச்சமானால் பாவங்கள் தூரமாகும். பாவங்கள் தூரமானால் நன்மைகள் நெருக்கமாகும். நன்மைகள் நெருக்கமானால் அல்லாஹ் நெருக்கமாகுமான். அல்லாஹ் நெருக்கமானால் உலகம் கிடைக்கும். அல்லாஹ் நெருக்கமானால் ஆகிரத்து கிடைக்கும். நண்பர்களே, மேலும் நாயகம் சொன்னார்கள், யுரீஹில்லாஹு மகாதஹு மினல் ஜன்னா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் திக்ரிலே யார் மூழ்கினானோ, திக்ர் செய்வது வேறு, திக்ரிலே மூழ்குவது வேறு. ஒரு விஷயத்துல நம்ம மூழ்கி போயிட்டோன்னு சொன்னா அந்த விஷயம் நம்முடைய மண்டையை விட்டு மறக்க, இதயத்தை விட்டு மறக்க, ஒரு சிந்தனை நம்மை தொல்லைப்படுத்துமானால் அதுதான் மூழ்குவது. ஒரு விஷயத்தை திரும்ப 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 நினைச்சி அந்த விஷயம் நம்மளை தொல்லப்படுத்தும். மறக்க நினைச்சாலும் மறக்க முடியாது. நீ அல்லாஹ் எப்படி நினைக்கணும், உன் மனசை நினைச்சாலும் முடியக்கூடாது மறக்கிறதுக்கு, அந்த அளவுக்கு நினைக்கணும். இந்த அளவுக்கு அல்லாஹ் திக்ரிலே யார் மூழ்கி விட்டானோ அல்லாஹ் தஆலா திக்ரிலே மூழ்கிய அந்த அடியானுக்கு யுரீஹில்லாஹு மகாதஹு மினல் ஜன்னதி வஹுவ ஹய்யுன். திக்ரிலே மூழ்கிய அந்த அடியான் மௌத்தாகும் வேளையிலே அல்லாஹ் தஆலா அவன் உயிரோடு இருக்கின்ற பொழுதே சொர்க்கத்தை கண்ணுக்கு காட்டிவிட்டு தான் அல்லாஹ் அவனை மௌத்தாக்குகிறான். சுப்ஹானல்லாஹ். எந்த மனிதன் வாழும் காலமெல்லாம் இதயத்திலே அல்லாஹ்வை கூட்டி வைத்தானோ, இதயத்திலே அல்லாஹ்வை ஏற்றி வைத்தானோ, இதயத்திலே அல்லாஹ்வை சேர்த்து வைத்தானோ, அந்த அடியான் மௌத்தாகும் வேளையிலே அல்லாஹ் தஆலா கண்களுக்கு சுருக்கத்தை காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா அந்த பெரும் பேச்சினை நமக்கெல்லாம் நசீபாக்கி தருவானாக. நண்பர்களே, மட்டுமல்ல, யுக்ஃபரு லஹு துனூபுஹு, விக்ர் செய்யக்கூடிய அந்த அடியானுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு? நீ அததி குள்ளி ஃபஸீஹின் வஅஜமின், உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுடைய எண்ணிக்கை அளவு. ஒரு அடியான் விக்ரிலே மூழ்கினால் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். எந்த அளவுக்கு மன்னிக்கிறான்? உலகத்தில் எவ்வளவு மக்கள் வாழ்வாங்களோ அந்த மக்களுடைய எண்ணிக்கை அளவு.
உலகத்திலே எத்தனை கோடி ஜீவராசிகள் வாழுகின்றதோ அத்தனை கோடி ஜீவராசிகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு அந்த அடியானுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை மறந்து வாழும் உலகத்திலே அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய அந்த அடியானை எவ்வொரு இல்லைகி நலரத்தன், நீ அல்லாஹ்வுடைய திக்ரிலே மூழ்கி போனால் அல்லாஹ் உன்னை பார்க்கிறார். நீ திக்ர் செய்யும் போதெல்லாம் அல்லாஹ் உன்னை பார்க்கிறார். திக்ர் செய்கின்ற போது அல்லாஹ் நம்மை பார்க்க வேண்டுமானால் உதடு மட்டும் திக்ர் செய்தால் அல்லாஹ் பார்ப்பதில்லை. உதடும் உள்ளமும் இணைந்து யார் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறானோ அந்த அடியானை அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் நம்மை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்குமானால் அவனுடைய நினைவிலே மூழ்கி அவனை அடையுங்கள். அந்த கணம்தான் அல்லாஹ் உங்களை காணும் நேரம். மட்டுமல்ல, திக்ர் செய்யக்கூடிய அடியானை அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு பார்க்கிறான் கேட்டா, எப்படிப்பட்ட பார்வையை பார்க்கிறான் கேட்டா, லா யுஅஸிபுஹு அபதன், அந்த பார்வையை அல்லாஹ் பார்த்து விட்டால் அவன் ஒருபோதும் வேதனை செய்ய மாட்டான். வேதனையை விட்டு பாதுகாக்கிற அந்த மகத்தான பார்வையை திக்ர் செய்யக்கூடிய அடியானை நோக்கி அல்லாஹ் செலுத்துகிறான் என்று சொன்னார்கள் செம்மல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மட்டுமல்ல, கடைவீதியிலே செல்கின்ற பொழுது எந்த அடியான் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறானோ அது அந்த காலத்திலேயே கஷ்டம் என்று சொன்னால் இந்த காலத்திலே ரொம்ப கஷ்டம். கடைவீதி என்பது கவனத்தை நாலா பக்கமும் திசை திருப்புகிற ஒரு வீதிதான் கடைவீதி. அந்த கடைவீதியினுடைய விதியை மாற்றி எந்த அடியான் அந்த கடைவீதியிலும் கூட அல்லாஹ்வை திக்ர் செய்கிறானோ லஹு, அந்த அடியானுக்கு உண்டு பிக்குல் ஷாரத்தின் நூறுன் யௌமல் கியாமா இல்கல்லா, அந்த அடியானுக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய உடம்பிலே எத்தனை ரோமங்கள் உண்டோ அத்தனை ரோமங்களுடைய அளவுக்கு கியாமத் நாளையிலே அல்லாஹ்வை சந்திக்கிற கியாமத் நாளையிலே அத்தனை ரோமங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு ஒளிகளை பிரகாசங்களை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். திக்ர் செய்யக்கூடிய அடியானுடைய உடம்பிலே மறுமையிலே ஜொலிக்கிற அந்த பிரகாசம் அவனுக்கு அல்லாஹ்வை காட்டி கொடுக்கும், அல்லாஹ்வுக்கு அவனை காட்டி கொடுக்கும் என்று சொன்னார்கள் அண்ணலிய பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பர்களே, திக்ருடைய சிறப்புக்கு ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் நிறைவுபடுத்தினேன். ரிசாலத்துல் குஷைரிய்யா என்ற கிதாபிலே வருகிற ஒரு அருமையான ஒரு செய்தி. அல்லாமா யஹ்யல் அஸ்தகரி ரஹ்மஹுல்லாஹ், யஹ்யல் அஸ்தகரி என்ற ஒரு மிகச்சிறந்த இறைநேசர் வாழ்ந்தார். அவர் மரணப்படுக்கையிலே கிடக்கிறார். மக்கள் வளமை போல அவரை கூடியிருக்கிறார்கள். அப்போது அவருடைய ஒரு சீடர் அவரும் அருகிலே இருக்கிறார். அவர் தன்னுடைய குருநாதரை பார்க்கிறார். அல்லாம யஹ்யா மௌனமாக இருக்கிறார். அப்போது அவர் அருகிலே இருந்து அவருடைய ஒரு சீடர் சொன்னார், குல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அப்பா ஷேக் அவர்களே, வழிகாட்டி அவர்களே, மௌனமாக இருக்கிறீங்களே, இது திக்ர் செய்ய நேரம் அல்லவா, களிமா சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ஆள் களிமாவை நினைவுபடுத்தினார். அவர் மரணப்படுக்கையிலே கிடக்கிறார், சக்கராத்து ஹாலிலே கிடக்கிறார், படுக்கையிலே கிடக்கிறார். அருகிலே இருந்த ஒருவர் களிமா சொல்லி கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா, எழுந்திருச்சு உட்கார்ந்துட்டார். மரணப்படுக்கையில சக்கராத்துல கடந்த அல்லாம யஹ்யா எழுந்திருச்சு உட்கார்ந்துட்டார். எங்கேயாவது நீங்கள் பார்த்தது உண்டா? மரணப்படுக்கையிலே படுத்தவரை எழுந்து உட்கார்ந்த காட்சியை நீங்கள் எங்கேயாவது கண்டது உண்டா? அன்பர்களே, அல்லாஹ்வுடைய திக்ரிலே எந்த அடியான் மூழ்கி விடுகிறானோ அந்த அடியானை அல்லாஹ் தஆலா மரண நேரத்திலே அவன் நினைத்தால் உட்கார வைத்து விடுகிறார். எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு அவர் சொன்னாரு, எனக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறாய், அல்லாஹ்வை மறந்தவனுக்கு அல்லவா நீங்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்த வேண்டும் என்று சொன்ன அவர்கள் சும்மா அகத பியதி வாஹிதின்னா, தன் அருகில இருந்த ஒருவருடைய கையை அந்த மகான் பிடித்தார்களாம். பிடித்து சொன்னார்களாம், வகால லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்,
தனக்கு களிமா சொல்லி கொடுத்தவருக்கு சக்கராத்திலே கடந்த அந்த மகான் எழுந்திரிச்சு உட்கார்ந்து அவருக்கு களிமா சொல்லி கொடுத்தார். எல்லா ஊர்ல என்ன நடக்கும்? சக்கராத்துல உள்ளவருக்கு நாம களிமா சொல்லி கொடுக்கணும். சக்கராத்துல கடந்தவர் எழுந்திரிச்சு உட்கார்ந்து தனக்கு களிமா சொன்னவருக்கு களிமா சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு சும்மா அகத பி எதி ஆகர் அத்த அரந்த ஷஹாதத்தை அலா ஜமீல் ஹாதிரீன். அந்த வீட்டில் அவர் அருகில எத்தனை மக்கள் இருந்தாங்களோ எல்லா மக்கள் கையை பிடிச்சும் ஒவ்வொரு ஆளுக்கா சக்கராத்துல கடந்தவர் களிமா சொல்லி கொடுத்துட்டு ஒரு திக்ரு மஜ்லிஸே நடத்திட்டு சும்மா மாத்த அப்புறமா அவர் களிமா சொல்லிட்டு கொடுத்தார். எவ்வளவு பெரிய மக்களே, இவ்வளவு பெரிய பாக்கியம். இப்படிப்பட்ட மகத்தான பேச்சினை அல்லாஹ் கொடுக்கிறான் யாருக்கு? திக்ரு செய்யக்கூடியவர். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திக்ரு என்பது காலையிலே அல்லாவே திக்ரு செய்துவிட்டு மாலையிலே மறப்பது அல்ல. திக்ரு என்பது மாலையிலே திக்ரு செய்துவிட்டு இரவிலே மறப்பது அல்ல. திக்ரு என்பது பள்ளியிலே செய்துவிட்டு கடையிலே மறப்பது அல்ல. திக்ரு என்பது நாவா செய்வதல்ல. நீ ஏதாவது பாவத்தை செய்ய நினைச்சா அப்போது நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய நினைவு தடுக்குமானால் அதுதான் திக்ராக இருக்கிறது. அப்படிப்பட்ட சதா நேரமும் அல்லாஹ்வுடைய நினைவிலேயே மூழ்கி வாழுகிற அந்த மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.